அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் தனித்தனியே கட்சி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோடு தொடர்ந்து ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆலோசனை என்பது எந்த கட்டத்தை எட்டி இருக்கிறது, இந்த ஆலோசனையினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இப்ப ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இந்த சூழல்ல தான் ரெண்டு தரப்பிலும் இந்த தொடர் ஆலோசனைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனையினுடைய முடிவு என்னவாக இருக்கும், யார் யார் எங்கெங்கே பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுது? அதிமுக இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்திருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஏற்றம் இறக்கமாக இருக்கலாம். ஒரு 25 to 29 பேருக்கு மேல் தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் அங்கே சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஆட்சி இழந்து விட்டோம், அதன் பின்னர் எதிர்க்கட்சியாக இருந்தோம், இப்போ அந்த நிலையும் அதிமுக இழந்து விட்டது. ஆகையால் தேர்தலுக்கு பின்பாக ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் கூட அதிமுக அதை எடுக்க தவறிவிட்டது. ஆட்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழல் தற்போது வரை நிலவுகிறது. அதை ஏற்படுத்தும் முனைப்பில் தான் இப்ப சி.வி. சண்முகம், அதே போல எஸ்.பி. சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். மற்றொரு அண்மை செய்தி. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் தனித்தனியே கட்சி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களோடு தொடர்ந்து ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆலோசனை என்பது எந்த கட்டத்தை எட்டி இருக்கிறது, இந்த ஆலோசனையினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இப்ப ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இந்த சூழல்ல தான் ரெண்டு தரப்பிலும் இந்த தொடர் ஆலோசனைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனையினுடைய முடிவு என்னவாக இருக்கும், யார் யார் எங்கெங்கே பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுது? அதிமுக இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்திருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஏற்றம் இறக்கமாக இருக்கலாம். ஒரு 25 to 29 பேருக்கு மேல் தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் அங்கே சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஆட்சி இழந்து விட்டோம், அதன் பின்னர் எதிர்க்கட்சியாக இருந்தோம், இப்போ அந்த நிலையும் அதிமுக இழந்து விட்டது. ஆகையால் தேர்தலுக்கு பின்பாக ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் கூட அதிமுக அதை எடுக்க தவறிவிட்டது. ஆட்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழல் தற்போது வரை நிலவுகிறது. அதை ஏற்படுத்தும் முனைப்பில் தான் இப்ப சி.வி. சண்முகம், அதே போல எஸ்.பி. சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். மற்றொரு அண்மை செய்தி.